நண்பர்களே, யாராவது உங்கள் உழைப்பால் சம்பாதித்த பணத்தை உங்களிடம் கேட்கும்போது உண்மையில் அவர்கள்தான் தயக்கப்பட வேண்டும். ஆனால் நடைமுறையில் என்ன நடக்கிறது? தயக்கப்படுவது நீங்கள், தடுமாறுவது நீங்கள், மனசு வருந்துவது நீங்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் நீங்கள் எமோஷனல் பிளாக்மெயிலுக்கு இரையாகிறீர்கள். இன்னைக்கு இந்த பயத்தை வேற அறுக்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வரப்போறோம். நான் உங்களுக்கு 4 விதிகளை கொடுக்க போறேன். அந்த விதிகளை நீங்க ஃபாலோ பண்ணா பணம் கேட்பவர்கள் ஓடி போவார்கள். அதே நேரத்தில் உங்கள் இமேஜும் கெட்டு போகாது. உறவுகளும் பணமும் ஒரு விசித்திரமான கணக்கு. கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவ வேண்டும் என்று பலர் சொல்கிறார்கள். ஆனால் சாணக்கியர் இதையே வேறொரு கோணத்தில் பார்த்தார். உதவி என்ற பெயரில் கொடுக்கப்படும் கடன் ஒரு கரையானை போல. அது பணத்தை மட்டுமல்ல, அந்த உறவையே உள்ளுக்குள் இருந்து தின்னும். சற்று உங்கள் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். எத்தனை முறை நண்பருக்கு பணம் கொடுத்தீர்கள்? எத்தனை முறை உறவினருக்கு உதவி செய்தீர்கள்? அதற்கு பிறகு அவர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து மாயமானார்களா? அல்லது உங்களுக்கே உரிய பணத்தை கேட்டபோது நீங்கள் வில்லனாக மாறிவிட்டீர்களா? பிரச்சனை பணம் கொடுப்பதில் இல்லை. பிரச்சனை அந்த நிலையை நீங்கள் கையாளும் முறையில்தான். நோ சொல்ல பயப்படும் மனோவியல் பெரும்பாலானோர் ஏமாறுவதற்கான ஒரே காரணம், மறுத்தால் உறவு கெட்டுவிடுமோ என்ற குற்ற உணர்ச்சி. ஆனால் கசப்பான உண்மை என்ன தெரியுமா? பணம் கொடுத்த பிறகு உறவு கெடும் வாய்ப்பு 100% அதிகம். இன்று சாணக்கியரின் அர்த்த நீதி பிளஸ் நவீன மனோவியல் இரண்டையும் சேர்த்து பாம்பும் சாகணும், கோலும் உடையக்கூடாது என்ற ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கப் போகிறோம். பணம் கேட்பவன் உங்களை எப்படி பார்க்கிறான்? இது கொஞ்சம் பயமாக இருக்கலாம். ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை. யாராவது உறவினர் உங்களிடம் பணம் கேட்கும்போது அவர் உங்களை ஒரு மனிதனாக பார்க்கவில்லை. அவர் உங்களை ஒரு வங்கி போலதான் பார்க்கிறார். எந்த பேப்பர் ஒர்க் இல்ல, எந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல, திருப்பி தர வேண்டிய தேதி இல்ல. மனித இயல்பு என்ன தெரியுமா? எளிதான வழியைத்தான் தேர்வு செய்வது. வங்கியில் லோன் வாங்க டாக்குமெண்ட் வேணும், அலையணும். ஆனா அதுவே உங்கள்கிட்ட கேட்க ஒரு சோக முகம் பிளஸ் பழைய நினைவுகள், இது மட்டும் போதும். அவ்வளவுதான். அந்த இடத்தில்தான் நீங்கள் சிக்குகிறீர்கள். சாணக்கியரின் கடுமையான எச்சரிக்கை, தான் சேமித்த மூலதனத்தை கடுமையாக பாதுகாக்காதவன் ஒரு நாள் தன் குடும்பத்திற்கே சுமையாக மாறுவான். அதனால் இன்று முதல் தானம் செய்பவன் போல யோசிப்பதை நிறுத்துங்கள். முதலீட்டாளர் இன்வெஸ்டர் போல யோசிக்க ஆரம்பிங்கள். சாணக்கியர் சொல்லும் முதல் விதி, உடனடியாக பதில் சொல்வதை தவிர்க்கவும். 24 மணி நேர சட்டம். யாராவது பணம் கேட்டால் உடனே ஆம் சொல்லாதீர்கள், உடனே இல்லை சொல்லாதீர்கள். எந்த அவசரமாக இருந்தாலும் அந்த நிமிஷத்தில் முடிவு எடுக்காதீர்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே வாக்கியம், நீங்கள் கஷ்டத்தில் இருப்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் என் பணம் பல இடங்களில் முடங்கி இருக்கிறது. என் கணக்குகளை பார்க்க வேண்டும். மனைவியிடமோ அல்லது அப்பாவிடமோ பேச வேண்டும். 24 மணி நேரத்தில் பதில் சொல்கிறேன் என்று சொல்லுங்கள். இந்த 24 மணி நேரம் நீங்கள் சிந்திக்கவும் அவர்களின் தேவையின் உண்மையை பரிசோதிக்கவும் பயன்படும். உண்மையான அவசரம் என்றால் அவர்கள் வேறு வழி தேடுவார்கள். போலியான அவசரம் என்றால் அவர்கள் காத்திருப்பார்கள். இது அவர்களுக்கு ஒரு செய்தி, நீ எளிதான இறை அல்ல அப்படின்னு புரியும். இரண்டாவது விதி, மனோவியல் குண்டு. 24 மணி நேரத்திற்கு பிறகு அவர்கள் மீண்டும் அழைத்தால், இப்போது நீங்கள் வங்கி போல நடக்க வேண்டும். என்னால் முடியாது என்று விளக்கம் தராதீர்கள். கேள்விகள் கேளுங்கள். கேள்வி 1, இந்த பணம் உண்மையில் எதற்காக வேண்டும்? உண்மையில் என்ற வார்த்தை முக்கியம். மருத்துவ அவசரமா? உயிர் மரண விஷயமா? அப்படியானால் உதவி செய்ய முன் வரலாம். அது மனித நேயம். ஆனால் ஆடம்பர கல்யாணம், புதிய கார், சூதாட்டம், ஷேர் நஷ்டம், இவை எமர்ஜென்சி அல்ல. தன்னுடைய போர்வைக்கு வெளியே கால்களை நீட்டுபவனுக்கு உதவி செய்வது அவனுக்கு தற்கொலைக்கான கயிறு கொடுப்பது என்கிறார் சாணக்கியர். கேள்வி 2 மிக ஆபத்தானது. நான் இந்த பணத்தை கொடுத்தால் 3 மாதத்தில் திருப்பி தர வேண்டி வரும். அந்த பணம் எங்கிருந்து வரும் என்று கேளுங்கள். கவனியுங்கள். எப்போது தருவாய் என்று இல்லை, எங்கிருந்து தருவாய் என்று கேளுங்கள். நேர்மையானவன் தெளிவான பிளான் சொல்வான். ஏமாற்றுபவன் என்னை நம்பலையா என்று உணர்ச்சியை தூண்டும் விதமாக பேசுவான். அப்போது நீங்கள் சொல்ல வேண்டியது,
நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் திட்டமில்லாத நம்பிக்கை எதிர்காலத்தில் மனவருத்தம் தான் தரும். இந்த உறவு பணத்தால் கெடக்கூடாது என்று சொல்லுங்கள். இந்த இடத்தில் நீங்கள் நோ சொல்லவில்லை, உறவையே கவசமாக மாற்றிவிட்டீர்கள். மூன்றாவது விதி, கடந்த காலம் குணம் மாறாது என்கிறார் சாணக்கியர். உங்களிடம் பணம் கேட்பவர் முன்பு யாரையாவது ஏமாற்றி இருக்கிறாரா? கடன் திருப்பித் தராத பழக்கம் இருக்கிறதா என்று விசாரியுங்கள். அப்படி இருந்தால் அந்த வரிசையில் அடுத்து நீங்கள்தான். துஷ்டனை நம்புவது தன் கண்ணை தானே குத்திக் கொள்வது போல. இது போன்றவர்களுக்கு நிச்சயமாக பணம் கொடுக்கிறா கூடாது. நான்காவது விதி, கேரண்டி. பிணையமில்லா கடன் மணலில் ஊற்றிய தண்ணீர் என்கிறார் சாணக்கியர். அவர்களிடம் நீங்கள் கேரண்டி கேளுங்கள். அவர்கள் உண்மையிலேயே நேர்மையானவர்கள் என்றால் செக் போன்று ஏதாவது அடமானம் கொடுக்க தயங்க மாட்டார்கள். அவர்களுக்கு கோபம் வந்தால் அது மாட்டிக்கொண்டோம் என்ற பயம். நேரடியாக மறுக்க முடியாத இடங்களில் மறைமுகமாக நோ சொல்லுங்கள். என் ஃபினான்ஸ் எல்லாம் மனைவி, அப்பா, சிஏ தான் பார்க்கிறார். அவர்களிடம் கேட்டால்தான் முடியும். இந்த இடத்துல நீங்க நல்லவர், வில்லன், மூன்றாம் நபர், கடைசி மாஸ்டர் ஸ்ட்ரோக், இழப்பு கணக்கு, எஃப்டியில் பணம் இருக்கு, அதை உடைக்கலாம். ஆனா 10% நஷ்டம் வரும். அந்த நஷ்டத்தை நீங்க ஈடு செய்ய தயாரா அப்படின்னு கேளுங்கள். உடனே அவர்கள் சென்று விடுவார்கள். உண்மையான அவசரம் என்றால் உதவி செய், ஆனா உதவி போல, கடன் போல் அல்ல. சிறிய தொகை கொடுங்கள், திருப்பி தர வேண்டாம் என்று. அந்த இடத்தில் உங்கள் மரியாதை காப்பாற்றப்படும். எதிர்காலத்தில் மீண்டும் கேட்பதற்கு ஒரு எல்லை கோடு வரையப்படும். முடிவாக சாணக்கியர் என்ன சொல்கின்றார் என்றால், தன்னை பாதுகாப்பதே உயர்ந்த தர்மம் என்கிறார். நோ சொல்வது சுயநலம் அல்ல, அது துணிவு, அது சுயமரியாதை. இன்று முதல் மை மணி மை ரூல்ஸ் என்ற எண்ணத்தை கொண்டு வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தீர்வு கொடுத்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வெற்றி நிச்சயம்.